சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நீதிமன்றத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜி. நீதிபதி போட்ட உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான சிசிடிவி ஆதாரங்களை கேட்டு சிபிஐ சம்மன் அளித்திருந்த நிலையில் வீடியோ ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கிறது தாவேகா. சிபிஐ அதிகாரிகளை நேரில் சந்தித்தது சிசிடிவி காட்சி தகவல்களை தாவேகா நிர்வாகிகள் ஒப்படைச்சிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27 கரூர் வேலுசாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மிக கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மொத்தம் 41 பேர் உயிரிழந்தாங்க. கரூர் கோர சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினாங்க. இதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சாங்க. கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை நடத்த தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து உத்தரவிட்டாங்க. தாவேகா தரப்பில் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண், சோனல் பி மிஸ்ரா ஆகியோரையும் கொண்ட குழுவையும் உச்சநீதிமன்றம் நியமித்தது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் 3 குழுவாக பிரிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், உரிமையாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தாங்க. வேலுசாமிபுரத்தை சேர்ந்த 306 பேருக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தி வருது சிபிஐ. சிபிஐ அதிகாரிகள் அண்மையில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணை சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து தாவேகா இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கரூர் விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் சம்மன் கொடுக்க வந்தாங்க. சிசிடிவி ஆதாரங்கள், பரப்புரையில் கலந்து கொண்டவர்களின் விவரங்களை அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. 3 நாட்களுக்குள் ஆதாரங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விடுவோம். நாங்கள் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டால் எங்கள் தரப்பில் ஆஜராகி விளக்கம் கொடுப்போம் என சொல்லியிருந்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கேட்டு சிபிஐ நோட்டீஸ் அளித்தது. விஜய் தனி கேமராமேன் எடுத்த காட்சிகள், விஜயின் பிரச்சார பேருந்தில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளையும் சிபிஐ அதிகாரிகள் கேட்டாங்க. இந்நிலையில் வீடியோ ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்தது தாவேகா. சிபிஐ அதிகாரிகளை நேரில் சந்தித்து சிசிடிவி காட்சி தகவல்களை தாவேகா நிர்வாகிகள் ஒப்படைச்சிருக்காங்க. இதனால் செந்தில் பாலாஜிக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டிருக்கிறதாகவும், ஒரு பக்கம் இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டது செந்தில் பாலாஜி தான் என சொல்லப்பட்டது. அதனால்தான் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் தற்போது தகவல்கள் போய்கொண்டிருக்கு.